கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை பைபிள் வித் ரியல் லைஃப் என்ற நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இதை புதிதாய் தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இதன் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுவார், பேசுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஆதாம் ஏவாள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இதனுடைய தலைப்பு என்ன என்றால், தெரிந்தெடுக்கப்படுதல் ரொம்ப முக்கியமானது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி என்று தோட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல நன்மை தீமை என்று சொல்லப்பட்ட கனியும் அதுக்கான மரமும் அங்க இருந்தது. ரெண்டும் தோட்டத்தின் நடுவில் இருந்தது. அப்போ தேவன் அவர்களை சொல்லியிருந்தார், குறிப்பாய் சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிக்க வேணாம், மற்ற எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. மற்ற எது வேணாலும் அவங்க தேவைக்கேற்ப எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து அவங்க சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிட வேணாம் மட்டும் சொல்லியிருந்தாரு. அப்போ அங்க தோட்டத்தின் நடுவுல ஜீவ விருட்சத்தின் கனி இருந்துச்சு. அது மாத்திரமில்ல, நன்மை தீமை கனி 2 இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான கனிகள். மற்ற கனிகளை நம்ம பார்க்க போறதில்ல. அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க தேர்ந்தெடுத்து முதலாவது சாப்பிட்டு இருப்பார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும் என்றால், அவர்கள் சாவாமை உள்ளவர்களா, எப்படி தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறாரோ அது போல நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் நம்ம என்றென்றைக்கும் மரணத்தை காணாதபடி அவங்க அங்க வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருந்தது. ஆனால் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடாதபடி பிசாசு அவர்கள் என்ன பண்ணா, வஞ்சகமாய் அவரோடு கூட அவர்களை வஞ்சித்து அவள் என்ன இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடும்படியாக செய்தார். அப்போ இவருடைய தெரிந்தெடுப்புல அங்க தவறு நடந்து விட்டது. அப்போ இதனால அவர் தேவனுடைய சாபத்துக்கும் தேவனுடைய கோபத்துக்கும் அதன் பாவத்தின் மூலமாய் வந்த சாபத்துக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட வேண்டிய சூழ்நிலையானது. அப்போ தெரிந்தெடுப்பு என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீ நல்லா கவனிங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு முன்பாய் இருக்கிறது. நம்ம எந்த வழியில போகணும், இன்னும் போற வழி சரிதானா, இல்ல இந்த வழி சரிதானா அப்படின்னு சொல்லி அநேக நம்ம முடிவெடுக்க வேண்டிய, தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டங்களுக்குள்ள நம்ம அநேக காரியங்கள் போக வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ நமக்கு பிசாசு வஞ்சகமாய் நம்ம இடத்தில் வந்து பேசி நம்மை தவறான காரியத்தை செய்வதுதான் அவனோட மிக முக்கிய நோக்கமாய் காணப்படுது. அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்ய, அவன் அதற்கான வழியை அவன் வஞ்சகமாய் செய்ய முடியும். அப்போ நம்ம எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது, அப்போ நம்ம அந்த பிசாசு சொல்ற காரியத்தை நாம் கேட்டு செய்வோமானால் நம்ம தீங்குக்குள்ள, ஒரு ஆபத்துக்குள்ள, இல்ல ஒரு சிக்கலுக்குள்ள நம்ம மாற்றுறதுக்கான சூழ்நிலை உண்டாகும். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப பிசாசு பேசும்பொழுது அவர்கள் போய் ஆண்டவரிடத்துல சொல்லி, இந்த மாதிரி பிசாசு சொல்றான், இந்த கனியை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிங்களே, வற்புறுத்தலான்னு சொல்லி ஆண்டவரோட ஆலோசனை சொல்லியிருக்கலாம், அவரோட கூட அவன் பேசியிருக்கலாம். ஆனா அவங்க அதை பேசாதபடி அவர்கள் பிசாசின் வெறும் சத்தத்தை மட்டும் கேட்டு அவர்கள் சாப்பிட்டு பாவத்துக்குள்ளார் மாறி போனார்கள். இன்றும் நாம் என்ன செய்யணும்? நம்ம முடிவெடுக்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இந்த வழி சரிதானா, நான் போகிறது சரிதானா இல்லையா, நான் என்ன செய்யணும் சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் செபிக்கும் போது தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நல்ல வழிகளை செய்யத்தக்க, நல்ல வழிகள் போகத்தக்கதான கிருபைகளை தேவன் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம தெரிந்தெடுக்கும் பொழுது எந்த காரியத்தை செய்தாலும், திருமண காரியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல படிப்பா இருக்கட்டும், எந்த காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நம்ம செபித்து, தேவனாகிய ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன, எனக்கு நல்வழி எதுவோ அந்த வழியில் என்ன நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்து நன்மையானது செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.